லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, புதிய திருத்தந்தை குறித்த விவரங்களை இன்று உங்களுக்கு வத்திக்கான் வானொலி வழங்குகின்றது. 267வது புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக. மே 8 வியாழன் ரோம் உள்ளூர் நேரம் மாலை 6:08 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் இரவு 9:38 மணியளவில் 4ஆம் வாக்குப்பதிவிற்கான முடிவுகளை தெரிவிக்கும் வண்ணம் சிஸ்டைன் சிற்றாலயத்தின் புகைப்போக்கியிலிருந்து வெண்புகை வெளிவந்து திரு அவையை வழிநடத்தும் 267வது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை எடுத்துரைத்தது. ரோம் உள்ளூர் நேரம் மாலை 6:08 மணிக்கு வெண்புகை வெளிவர ஆரம்பித்ததும் மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கரங்களை தட்டி தங்களது மகிழ்வினை வெளிப்படுத்தினர். புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் வெண்ணிற புகையை வரவேற்றனர். வத்திக்கானை சுற்றி அமைந்திருந்த பல்வேறு சாலைகளும் போக்குவரத்திற்கு நிறுத்தப்பட மக்கள் பல திசைகளிலிருந்தும் பெருங்கோவில் வளாகத்தை நோக்கி ஓடிச் சென்றனர். கான்க்ளேவ் அவையின் விதிமுறைகள் மற்றும் உனிவர்சி டொமினிச்சி கிரேஜிஸ் என்ற அப்போஸ்தலிக்க சட்ட அமைப்பின் விதிமுறைகளின்படி 2/3 பங்கு வாக்குகளை பெற்றவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். சிஸ்டைன் சிற்றாலயத்தில் கூடிய 133 கர்தினால்களில் 2/3 பங்கு வாக்குகளுக்கு கூடுதலாக ஒரு வாக்குகளை பெற்றவர் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். கர்தினால்கள் அனைவரும் புதிய திருத்தந்தைக்கு கரவொலி எழுப்பி தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றனர். கர்தினால் ஆயர்களில் வயதில் மூத்தவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்தினால் முன் சென்று, கர்தினால்கள் அவை திருத்தந்தையாக உங்களை தேர்ந்தெடுத்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று கேட்க, அதற்கு அவர் சம்மதம் தெரிவிக்கின்றார். சம்மதம் தெரிவித்தவுடன், நீங்கள் என்ன பெயரில் அழைக்கப்பட இருக்கின்றீர்கள் என்று கேட்க, அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்கும் பெயரை கூறி அப்பெயரில் தான் அழைக்கப்பட விரும்புவதாக எடுத்துரைப்பார். புதிய திருத்தந்தை தான் தேர்வு செய்யப்பட்டதற்கு தனது ஒப்புதலை அளித்தவுடன் கான்க்ளேவ் அவையானது நிறைவுக்கு வருகின்றது. கர்தினால் ஆயர்கள், கர்தினால் அருள் பணியாளர்கள், கர்தினால் திருத்தொண்டர்கள் என அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வரிசையாக வந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருத்தந்தையின் முன் வருவர். திருத்தந்தையின் கரங்களை முத்தி செய்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவிப்பர். பின்னர் அனைவரும் ஒன்றாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தைக்காக தெதேயும் என்ற நன்றி பாடலை பாடுகிறார்கள். புதிய திருத்தந்தை சிஸ்டைன் சிற்றாலயத்திலிருந்து வெளிவந்து பவுலின் சிற்றாலயத்தில் திருநற்கருணை முன்பாக சிறிது நேரம் ஜெபிக்கின்றார். மே 8ஆம் தேதி மாலை கர்தினால் டொமினிக் மம்பெர்த்தி அவர்கள் வத்திக்கான் வளாகத்தின் மேல் மாடத்தில் தோன்றி, அனுன்சியோ ஓபிஸ் கௌதியும் மான்யும் ஹெபேமூஸ் பாப்பம், நான் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை அறிவிக்கின்றேன், நாம் ஒரு புதிய திருத்தந்தையை பெற்றுவிட்டோம் என்று கூறினார். மக்கள் ஆரவாரத்துடன் புதிய திருத்தந்தையை கரங்கள் தட்டி வரவேற்றனர். நாம் ஒரு திருத்தந்தையை பெற்றுள்ளோம் என்று கூறி கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் திருத்தந்தை 14ஆம் லியோ என்ற பெயரில் திருத்தந்தையாக அழைக்கப்பட இருக்கின்றார் என்று கூறி புதிய திருத்தந்தையின் பெயரை மக்களுக்கு அறிவித்தார். Annuncio vobis gaudium magnum. Habemus papam. Eminentissimum ac reverendissimum Dominum, Dominum Robertum Franciscum, Sancte Romane Ecclesiae Cardinalem Prevost. அதன் பின்னர்
புதிய திருத்தந்தை மக்களுக்கு முன் தோன்றி தனது சிறப்பு செய்தியையும் ஊருக்கும் உலகிற்குமான ஊர்பியத் ஓர்பி சிறப்பு ஆசிரையும் வழங்கினார். திரு அவையை வழிநடத்தும் 267வது திருத்தந்தையாக அகுஸ்தீன் சபையைச் சார்ந்த கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சிகாகோவைச் சார்ந்த இவர் 14ஆம் லியோ என்ற பெயரை தேர்ந்தெடுத்துள்ளார். 1955ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 அன்று அமெரிக்காவின் சிகாகோவில் பிறந்தவர் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ. புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 69 வயதுடைய கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் அவர்கள் அகுஸ்தீன் சபையைச் சார்ந்த முதல் திருத்தந்தை. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பின் திரு அவை பொறுப்பேற்கும் அமெரிக்க கண்டத்தைச் சார்ந்த 2வது திருத்தந்தை ஆவார் இவர். சிகாகோவில் உள்ள கத்தோலிக்க இறையியல் ஒன்றியத்தில் இறையியலில் பட்டம் பெற்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது 27வது வயதில் ரோமில் உள்ள ஆஞ்சலிக்கம் திருப்பீட பல்கலைக்கழகத்தில் திரு அவை சட்டம் பயில்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார். பின் 1982ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் நாள் சாந்தா மோனிகாவின் அகுஸ்தீனியானோ கல்லூரியில் பேராயர் ஜேன் ஜதோத் அவர்களால் குருத்துவ அருள்பொழிவு செய்யப்பட்டார். 1987ஆம் ஆண்டில் தனது முனைவர் பட்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த திருத்தந்தை அவர்கள் இலியானோஸின் ஒலிம்பியா ஃபீல்ட்ஸில் உள்ள நல் ஆலோசனை அன்னை என்ற அகுஸ்டீனியன் மறைமாநிலத்தின் இறை அழைத்தல் இயக்குநராகவும் மறைப்பணி இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டார். 1999ஆம் ஆண்டில் சிகாகோவின் அகுஸ்தீன் சபை மறை மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2½ ஆண்டுகளுக்கு பின் அகுஸ்தீன் சபை தலைவராக முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2007ஆம் ஆண்டு 2வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பெருவின் சிக்லாயோ மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். அதே ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் குவாதாலூப்பே அன்னை மரியா விழாவன்று அன்னை மரியா பேராலயத்தில் ஆயராக அருள்பொழிவு செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 26 அன்று சிக்லாயோ மறைமாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பெரு மறைமாவட்ட ஆயர் பேரவையின் 2வது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதில் அவர் அப்பேரவையின் பொருளாதார அவையின் உறுப்பினராகவும் கலாச்சாரம் மற்றும் கல்வி ஆணையத்தின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். 2023ஆம் ஆண்டு ஜனவரி 30 அன்று ஆயர்களுக்கான திருப்பிடத்துறையின் தலைமை தலைவராகவும் லத்தீன் அமெரிக்காவிற்கான திருப்பிடச் சங்கத்தின் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு ரோமிற்கு வந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை பேராயராகவும் நியமித்தார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி நடைபெற்ற கர்தினால்கள் அவையில் அவரை கர்தினாலாக அறிவித்தார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 4 முதல் 29 வரை மற்றும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 2 முதல் 27 வரை ரோமில் நடைபெற்ற 16வது உலக ஆயர்கள் முதல் மற்றும் 2வது மாமன்றங்களில் பங்கேற்றவர். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல் நலமின்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது அவரது உடல் நலத்திற்காக 2025ஆம் ஆண்டு மார்ச் 3 அன்று வத்திக்கான் வளாகத்தில் விசுவாசிகளோடு இணைந்து சிறப்பு ஜெபமாலையை வழிநடத்தியவர் இவர். மே 8 ரோம் உள்ளூர் நேரம் மாலை 7:30 மணியளவில் வத்திக்கான் மேல் மாடத்தில் மக்கள் முன் தோன்றிய புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஊருக்கும் உலகிற்குமான ஊர்பியத் ஓர்பி சிறப்பு உரையையும் ஆசிரையும் மக்களுக்கு வழங்கினார். அமைதி பற்றிய கருத்துக்களை அதிகமாக வலியுறுத்தினார். La pace sia con tutti voi. Fratelli, sorelle carissimi, questo è il primo saluto del Cristo risorto, il buon pastore che ha dato la vita per il gregge di Dio. Anch'io vorrei che questo saluto di pace உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளின் மந்தையாம் மக்களுக்காக தனது உயிரை கொடுத்த நல்லாயனாம் உயிர்த்த இயேசு கிறிஸ்து கூறிய முதல் வார்த்தைகள் இவை. இந்த அமைதியின் வாழ்த்து உங்கள் இதயங்களில் நுழைந்து உங்கள் குடும்பங்களுக்கும் உலகின் எல்லா திசையிலும் இருக்கும் மக்கள் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். இது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அமைதி.
ஆயுதங்களை களையும் அமைதி, தாழ்ச்சி மற்றும் விடாமுயற்சி உள்ள அமைதி. நம் அனைவரையும் அளவின்றி அன்பு செய்யும் கடவுளிடமிருந்து இந்த அமைதி வருகிறது. தனது மெலிதான மற்றும் உறுதியான குரலால் ரோம் நகர மக்களுக்கு ஆசீரளித்த மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் குரல் இன்றும் நமது காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ரோம் நகரையும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து முழு உலகத்திற்கும் தனது ஆசீரை உயிர்ப்பு ஞாயிறன்று காலை வழங்கினார் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ். அதே ஆசீரை நானும் இன்று உங்களுக்கு கூறுகின்றேன். கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், நம் அனைவரையும் அன்பு செய்கின்றார். நாம் அனைவரும் கடவுளின் கைகளில் இருக்கின்றோம். எனவே பயமின்றி கடவுளுடன் ஒருவருக்கொருவர் கரம் கோர்த்து முன்னேறுவோம். நாம் கிறிஸ்துவின் சீடர்கள். கிறிஸ்து நமக்கு முன் செல்கின்றார். உலகத்திற்கு அவருடைய ஒளி தேவை. மனிதகுலம் கடவுளையும் அவரது அன்பையும் அடைய உதவும் பாலமாக அவருடைய ஒளி தேவை. உரையாடல், சந்திப்பு வழியாக பாலங்களை கட்டவும், எப்போதும் அமைதியுடன் ஒரே மக்களாக இருக்க நம்மை ஒன்றிணைக்கவும் ஒருவருக்கு ஒருவர் உதவுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி. திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றலாக என்னை தேர்ந்தெடுத்த கர்தினால்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருடன் இணைந்து நடக்கவும், எப்போதும் அமைதி மற்றும் நீதியை தேடும் கூட்டொருங்கியக்க திரு அவையாகவும், எப்போதும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராகவும், பயமின்றி நற்செய்தியை அறிவிக்கவும், மறைப்பணியாற்றவும் என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறுகின்றேன். உங்களுடன் நான் ஒரு கிறிஸ்தவன், உங்களுக்காக ஓர் ஆயர் என்று கூறும் அகுஸ்தினாரின் சபையைச் சார்ந்தவன், அவரது மகன். இத்தகைய மனநிலையோடு நம்மால் கடவுள் நமக்காக தயாரித்த அந்த உரிமைச் சொத்தை நோக்கி ஒன்றாக இணைந்து நடக்க முடியும். ரோம் திரு அவையை சிறப்பாக வாழ்த்துகின்றேன். மறைப்பணியாற்றும் திரு அவையாக, பாலங்களை உருவாக்கும் திரு அவையாக, திறந்த கரங்களுடன் இருக்கும் இந்த வத்திக்கான் வளாகத்தைப் போல எப்போதும் திறந்திருக்கும் உரையாடலை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் ஒன்றாக இணைந்து தேட வேண்டும். நமது பணி, உடனிருப்பு, உரையாடல் மற்றும் அன்பு தேவைப்படும் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். பெருவின் சிக்லாயோவின் என் அன்பான மறைமாவட்ட மக்களுக்கு வாழ்த்து. இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள திரு அவையாக நம்பிக்கையுள்ள மக்கள் தங்கள் ஆயருடன் இணைந்து தங்கள் நம்பிக்கையை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. ரோம், இத்தாலி, உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து. நாம் அனைவரும் கூட்டொருங்கியக்க திரு அவையாக, ஒன்றிணைந்து நடக்கும் திரு அவையாக, எப்போதும் அமைதி மற்றும் நீதியை தேடுகின்ற, துன்பப்படுபவர்களுக்கு எப்போதும் நெருக்கமாக இருக்க முயலுகின்ற ஒரு திரு அவையாக இருக்க விரும்புவோம். இன்று போம்பே அன்னை மரியாள் விழா நாள். நமது அன்னை மரியா எப்போதும் நம்முடன் நடக்கவும் நெருக்கமாக இருக்கவும் தனது பரிந்துரை மற்றும் அன்பினால் நமக்கு உதவவும் விரும்புகின்றார். எனவே நான் உங்கள் அனைவரோடும் சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த புதிய பணிக்காக, முழு திரு அவைக்காக, உலக அமைதிக்காக நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிப்போம். மேலும் இந்த சிறப்பு அருளுக்காக நமது தாயான அன்னை மரியாவை நோக்கி ஜெபிப்போம் என்று கூறி தனது உரையினை நிறைவு செய்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அருள்மிகப் பெற்ற மரியே வாழ்க என்ற ஜெபத்தை இறைமக்கள் கூட்டத்தோடு இணைந்து ஜெபித்தார். அதன்பின் ஊருக்கும் உலகிற்குமான நிறைபலன் தரக்கூடிய ஊர்பியத் ஓர்வி சிறப்பு ஆசிரியனை வழங்கினார் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ. Sancti Apostoli Petrus et Paulus, de quorum potestate et auctoritate confidimus, ipsi intercedat pro nobis ad Dominum. Amen. Precibus et meritis Beate Mariae semper Virginis, Beati Michaelis Arcangeli, Beati Ioannis Baptiste, et Sanctorum Apostolorum Petri et Pauli et omnium Sanctorum, misereatur vestri omnipotens Deus, et dimissis omnibus peccatis vestris, perducat vos Iesus Christus ad vitam aeternam. Amen. Indulgentiam, absolutionem et remissionem omnium peccatorum vestrorum,
spatium vere et fructuose penitentiae, cor semper penitens, et emendationem vitae, gratiam et consolationem Sancti Spiritus, et finalem perseverantiam in bonis operibus tribuat vobis omnipotens et misericors Dominus. Amen. Et benedictio Dei omnipotentis, Patris et Filii et Spiritus Sancti descendat super vos et maniat semper. திரு அவையின் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பணி சிறக்க தொடர்ந்து ஜெபிப்போம். திருத்தந்தையாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் கர்தினால்களுக்கு நிறைவேற்றிய திருப்பலியில் புதிய திருத்தந்தை வழங்கிய மறைவுரை சுருக்கத்திற்கு இப்போது செவிமடுப்போம். I'll begin with a word in English and the rest is in Italian, but I want to repeat the words from the responsorial psalm. I will sing a new song to the Lord because he has done marvels. And indeed, not just with me, but with all of us, my brother cardinals, as we celebrate this morning, I invite you to recognize the marvels that the Lord has done, the blessings that the Lord continues to pour out upon all of us. விசுவாசம் குறைவுபடும்போது வாழ்வுதன் அர்த்தத்தை இழக்கின்றது என்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கிறிஸ்துவில் நம் மகிழ்ச்சி நிறை விசுவாசத்திற்கு நாம் சான்றுகளாக இருக்க வேண்டும் என இவ்வெள்ளிக்காலை திருப்பலியில் எடுத்துரைத்தார். தன்னை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்த கர்தினால்கள் அவையுடன் தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே சிஸ்டைன் சிற்றாலயத்தில் மே 9 காலை திருப்பலி நிறைவேற்றி மறைவுரை வழங்கிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், சிலுவை சுமக்க என்னை தேர்ந்தெடுத்துள்ள நீங்கள் அனைவரும் என் மறைப்பணியில் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்தார். நீரே கிறிஸ்து, உயிருள்ள கடவுளின் மகன் என இயேசுவின் கேள்விக்கு பதிலளித்த புனித பேதுருவின் வார்த்தைகளை மையமாக வைத்து தன் மறையுரையை வழங்கிய திருத்தந்தை, மக்கள் என்னை யாரென்று சொல்கின்றார்கள் என்ற இயேசுவின் கேள்வி இன்று நாம் வாழும் உலகிலும் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்ததாக உள்ளது என்றார். இன்றைய உலகில் பல வேளைகளில் கிறிஸ்துவ விசுவாசம் என்பது மடத்தனமானதாக, பலவீனர்கள் மற்றும் அறிவற்றவர்களுக்கு உரியதாக நோக்கப்படுகின்றது என்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், தொழில்நுட்பம், பணம், வெற்றி, அதிகாரம் மற்றும் உலக சுகங்களில் தன் பாதுகாப்பை தேடுவதே இதற்கான காரணம் என்பதை சுட்டிக்காட்டினார். விசுவாச குறைபாடு என்பது வாழ்வின் அர்த்தத்தை இழப்பது, கருணையை கைவிடுவது, மனித மாண்பை மீறுவது, குடும்பத்தில் உருவாகும் நெருக்கடிகள் உட்பட நம் சமூகத்தை துன்புறுத்தும் அனைத்து காயங்களோடும் நெருங்கிய தொடர்புடையது என மேலும் எடுத்துரைத்தார் புதிய திருத்தந்தை 14ஆம் லியோ. இத்தகைய ஒரு உலகத்தில் வாழும் நாம் மகிழ்வின் நற்செய்தியை எடுத்துரைப்பதிலும் மனமாற்றத்தின் பயணத்திலும் இணைந்து நடைபோட வேண்டும் என அழைப்பு விடுத்து தன் மறையுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே, ஒருவன் கொற்ற குடை நிழலில் இவ்வுலகாள் வேந்தன் வாழியவே. திரு அவையின் 267வது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குறித்த விவரங்களை இன்று உங்களுக்கு வழங்கி விடைபெறுவது வத்திக்கான் வானொலி. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.